ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு ப்ளவுஸ் கட் பண்ணுறப்ப இது ஒரு டிப்ஸு தாங்க. ஃபுல் கட்டிங் வீடியோ நான் கண்டிப்பாக காட்டலை. இது ஒரு டிப்ஸு தான். இது வந்து நான் கண்டிப்பாக டெய்லருக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கஸ்டமரும் கண்டிப்பாக இதை பாருங்கள். அதே மாதிரி கஸ்டமர் பார்க்குறாங்களோ இல்லையோ, டெய்லர் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் கஸ்டமருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ காட்டி நீங்கள் இந்த மாதிரி எப்போ ஃபேஸ் பண்ணுறீங்களோ அப்போ வந்து இந்த வீடியோ வந்து காட்டுங்க. ஸோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்காக தான் இதை நான் கொஞ்சம் குயிக்காக பேசிடுறேன். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா சாரீலேருந்து வந்த ப்ளவுஸ் தான். அவங்க சாரீ கொடுக்கல, ப்ளவுஸ் மட்டும் அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க. மேபி சாரீ வந்துட்டு இந்த சாண்டல் கலர் மாதிரி இருக்கலாம். தான் இங்கே தெரியுது பாருங்கள், கலர் துளுன்னு தெரியுதா, இது மாதிரி இருக்கலாம். வந்து இது கொடுத்துருந்தாங்க. அவங்க பார்த்திங்க அப்படின்னா பாடி எவ்வளோ தெரியுங்களா? ஒரு நிமிஷம் 45 இன்ச்சு பாடி அகலம், நல்ல பெரிய பாடி அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு நார்மலாக நம்ம இது வரைக்கும் சாரியில் வந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப ரேராக தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஏன்னா கண்டிப்பாக 1 மீட்ரு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு பத்தும், இல்லைன்னா கண்டிப்பாக பத்தாது. கையும் நல்ல பெரிய கை தானா, ஸோ அதனால் கண்டிப்பாக பத்தாது. நம்ம ஷார்ட் ஸ்லீவு எல்போ ஸ்லீவ் 2 வச்சாலுமே அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பெருசாக தான் இருக்கணும். இந்த தடவை சாரீ கொடுக்காம ப்ளவுஸை மட்டும் கொடுத்து விட்டுருக்காங்க. இதை நான் கட் பண்ணி முடிச்சுட்டு கண்டிப்பாக காட்டுற பத்துச்சா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன சொல்ல வரேன்னா, இதில் பாருங்கள், இது வந்து பேக் நெக்கில் இப்படி டிசைன் அவங்களே வந்து செல்ஃபட் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் நெக்கு கிடையாது. ஸ்லீவ் பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே இந்த சாரியில் வந்து இப்படி தான் வந்து பார்டர் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், ஒரு ஓரத்தில் மட்டும் இந்த மாதிரி பார்டர் கொடுத்துருப்பாங்க. இது குபேரப்பட்டு சாரின்னு நினைக்கிறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பார்டர்லாம் அவங்க வந்து ஸ்லீவுக்கு ஒர்க் பண்ணலை. அதுக்கு பதிலாக இங்கே பாருங்கள், இது வந்து பேக் நெக்கு சரிங்களா. இங்கே பாருங்கள், அதை அப்படியே வந்துட்டு இந்த சைடு பண்ணியிருக்காங்க. இப்போ நான் அது கூட பிரச்சனையாக சொல்லலை. ஒரு கை பார்த்திங்க அப்படின்னா நான் இதை வந்து 2ஆக மடிச்சிருக்கேன். ஓரளவுக்கு ஓரலாக வந்துட்டு ப்ளவுஸ் பீஸை 2ஆக மடிச்சிருக்கேன். இது சென்டரில் இருக்குது. ஒரு கை பாருங்கள் சென்டரில் கொடுத்துருக்காங்க. இன்னொரு கை பாருங்கள் எங்கே கொடுத்துருக்காங்க, நீங்கள் பாருங்கதா ஓர பீஸில் இப்படி கொடுத்துருந்தா இதை எப்படி நீங்கள் வந்து தைப்பீங்க? நீங்களே சொல்லுங்கள். எந்த டெய்லராக இருந்தாலும் இதை எப்படி நாம் வந்து தைக்க முடியும்? ஒட்டு போட்டு தைக்கிறோன்னே வச்சுக்கோங்க, ஒட்டு எந்த இடத்துல வரும்னு பாருங்கள். கையை தாண்டி இதை இவ்வளோ தான். அது இங்கே வந்து இந்த ஓட்டையாக இருக்கும்ல கட் பண்ணி போடுற இடம் அது. ஸோ இவ்வளோ அகலம் தான், கிட்டத்தட்ட ஒரு 2 இன்ச்சுக்கு தான் இருக்கும். அதை தாண்டி ஒட்டு போட்டால் கையில் பாதி கைக்கு மேலே ஒட்டு தெரியாது, அசிங்கரமா. ஸோ இது எப்படி கை தைக்க முடியும்? கஸ்டமர் வந்து கொடுத்துருவாங்க, இதை நீங்கள் எனக்கு தைச்சி கொடுங்கண்ணே. இப்போ நான் அதை கண்டிப்பாக இந்த கையை வந்துட்டு இந்த டிசைனை கைக்கு கொண்டாட போகிறதே கிடையாது. ஸோ அதை நான் வெட்டிட்டு காட்டுறேன். நாம் அதை சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒத்துக்கவும் மாட்டாங்க. அது எப்படிங்க்கா அதில் இருக்கு, நீங்கள் ஏன் முடியாதுன்னு சொல்கிறீங்கம்பாங்க. அவங்கக்கிட்ட நம்மளால் உண்மையாலுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுங்க. ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்குவாங்க, ஒவ்வொருத்தர் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. சொல்கிறதையே தான் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுலையும் பெரிய பிரச்சனை. இதில் பாடியோட அளவு 45 இன்ச்சுங்கிறப்போ இவங்களுக்கு எப்படி இந்த ப்ளவுஸ் பத்தணும் எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு வந்து சின்ன கைக்கு ஒரு 7 இன்ச்சுன்னு நினைக்கிற கை நீளம், சின்ன கை நீளம். 7 இன்ச்சுக்கே நான் வந்து 1.20 லைனிங் எடுப்பேன். எல்போ ஸ்லீவ் அப்படின்னா 11.5 இன்ச்சு, அதுக்கு 1.5 மீட்டர் வந்துட்டு லைனிங் எடுப்பேன். ஸோ 1.20 நான் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பட் ப்ளவுஸ் மேலே வச்சு கட் பண்ணுறப்ப தான் தெரியுது பத்துமா பத்தாதா எப்படி இருக்குன்னு எனக்கு உண்மையால ஐடியா தெரியல. உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் ப்ளவுஸ் வந்திருக்கா? நீங்கள் இதுக்கெல்லாம் என்ன பண்ணீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். நானும் கேட்டுக்கிறேன் சரிங்களா. ஓகே, இதை நான் கட்டிங் காட்டலை. கட் பண்ணி முடிச்சுட்டு எப்படி நான் வந்துட்டு இந்த ப்ளவுஸை வந்து எப்படி சொல்கிறது, ப்ளவுஸ் மேலே வச்சு நான் எப்படி வெட்டியிருக்கேன் அப்படின்னு அப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், உண்மையாலும் துணி நெய்யறவங்க அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எதையாவது ஒன்று பண்ணி விட்டுறாங்க. டெய்லர் நம்ம படுற கஷ்டம் யாருக்குமே புரியறதே இல்லை. உண்மையாலுமே அதுதான். சரி, ஓகே, நான் கட்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்துட்டு இதில் இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ இது வந்து அவங்க கொடுத்த கழுத்து சரிங்களா. பாருங்கள், இதிலிருந்து தான் ஒர்க் இருக்குது. இதோட உயரம் பார்த்திங்க அப்படின்னா 7.5 இன்ச்சு உயரம் தான் இருக்குது. கழுத்தோட அகலம் வந்துட்டு 5.5 இன்ச்சு தான் இருக்குது. ஸோ நான் கையில் வீடியோ எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து இப்படி காட்ட முடியல. இருங்க, ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக நான் காட்டுறேன். பாருங்கள், தெரியுதா? 5.5 மீட்டர் தான் இதோட அகலம் இருக்குது. அப்புறம் உயரம் பாருங்கள், கரெக்டாக நம்ம எங்கே இருந்து டிசைன் ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து தான் நம்ம வைக்கிறோம். இப்போது இப்படி பாருங்கள், 7.5 தான் இருக்குங்களா. 7.5க்கே கம்மியாக தான் இருக்குது. பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் 7.5க்கு வச்சுக்கலாம். ஓகேவா, 7.5னே வைங்க. ஆனால் இவங்களோட ஹைட் எவ்வளோ தெரியுங்களா? ப்ளவுஸு நான் இப்படி நோட்டை காட்டுறேன் பாருங்கள், நம்ப கூட மாட்டேங்க நீங்கள். அவங்களோட பாடி பாருங்கள் 45 இன்ச்சு. ஸோ கழுத்தோட உயரம், கழுத்து பார்த்திங்கன்னா முன் கழுத்து 8, பின் கழுத்து 10 தெரியுதுங்களா. கழுத்து அகலம் 7, ஷோல்டர் வந்துட்டு 2.5. இப்போ இதை நான் என்னென்னு எப்படி தைப்பேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பின்னாடி கழுத்து 10 வேணுங்கிறவங்களுக்கு வெறும் 7.5 தான் இருக்குது சரிங்களா. முன்னாடி கழுத்து விட்டுருங்க, அது பிரச்சனை இல்லை. கழுத்து அகலம் 7 வேணும் வீலுக்கு, ஆனால் 5.5 தான் இருக்குது. இதை நீங்கள் தைச்சிங்கன்னா இதை எப்படி இதே ஷோல்டர் அகலை வச்சு நான் தைச்சேன்னா இவங்க எப்படி போடுவாங்கன்னு யோசிச்சு பாருங்கள்.
இதை நான் எவ்வளோ யோசிக்கிறேன் பார்த்தீங்களா? இதுக்கு தான் சொல்கிறது. இந்த மாதிரி ஆல்ரெடி இருக்கிற டிசைன் ப்ளவுஸில் இந்த மாதிரி எல்லாம் இஷ்யூஸ் இருக்குது. இது சின்ன பாடியாக இருக்கிறவங்களுக்கு இப்போ வந்து ஓரளவுக்கு அக்செப்ட் ஆகி, ஆனால் உயரம் கூட கண்டிப்பாக, ஏன்னா நார்மலாக வந்துட்டு ஒரு நார்மல் ஏஜில் இருக்காங்க சின்ன பொண்ணுங்கள்லேருந்து ஒரு 45 வரைக்குமே, இன்னும் சொல்லப்போனால் 55க்குமே அப்படி இருக்கிறவங்க இருக்காங்க. ஏன்னா முன்னாடி இருந்து பெரிய உயரமான கழுத்து போட்டிருப்பாங்க, திடீர்னு அவங்களால சேஞ்ச் பண்ண முடியாது, அப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனாலும் கூட ஒரு 45 வரைக்கும் கண்டிப்பாக மினிமம் ஒரு 8.5 இன்ச்சு கழுத்து போடுறாங்க, கழுத்தோட உயரம். சரிங்களா? கழுத்தோட அகலம் கூட அது பாடி பொறுத்து தான். அப்படிங்கிறப்போ நார்மலாக இந்த கழுத்தோட உயரமே ரொம்ப கம்மி, கழுத்தோட அகலம் ரொம்ப ரொம்ப கம்மி. இதை நான் எப்படி ஷோல்டர் அகலத்தை நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ நான் யோசிச்சு தைக்கணும். நிறைய பேர் கேட்பாங்க, நார்மலாக ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஒரு ரேட் அப்படின்னா, இதே ஆரி ஒர்க்குக்கோ இல்லை இந்த மாதிரி மெஷின் எம்ப்ராய்டரி கொண்டு வந்தாலோ இல்லை இந்த மாதிரி செல்ஃபாகவே டிசைன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நாம் வந்து சார்ஜ் ஜாஸ்தி வாங்குவோம். நான் வாங்குவேன் கண்டிப்பாக, ஒரு 100 ருபீஸ் வந்து எச்சா தான் வாங்குவேன். அது கேட்பாங்க, என்ன இதுக்கு எதுக்கு காசு எச்சு வாங்குறீங்க அப்படிம்பாங்க. அப்புறம் இதையெல்லாம் யார் பார்க்குறது? இதையெல்லாம் யோசிச்சு தானே நம்ம வெட்ட முடியும். சும்மா நம்ம பாட்டுக்கு கண்ணை மூடிட்டெல்லாம் செய்ய முடியாதுல்ல. ஒரு வேளை இப்போ நான் வந்து இந்த கழுத்தோட உயரத்துக்கு அவங்களுக்கு எடுத்திருக்கிற 2.25, இது வந்து நம்மளோட ரெகுலர் கஸ்டமருங்க, அதனால் நமக்கு பிரச்சனையே இல்லை. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எத்தனை அழிச்சழிச்சு எழுதியிருப்பேன்னு, ட்ரையல் பார்த்ததுக்கப்புறம் அந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ நான் அதே 2.5 இன்ச்சு கழுத்தாகல ஷோல்டர் வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்க, அவங்க எப்படி சொல்கிற ஷோல்டர் எங்கே இருக்குதுன்னே தெரியாது, அந்த ஜாக்கெட் போடுறதுக்கே ஆகாது கண்டிப்பாக. ரொம்ப ரொம்ப கொடுமை. அப்போ நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஷோல்டரை மட்டும், ஏன்னா கழுத்தை ஒன்றும் பண்ண முடியாது, கழுத்தை அகலத்தை கம்மி பண்ண முடியும், எச்சு எப்படி பண்ண முடியும்? ஸோ அதனால் இதில் இருக்கிற உயரம் அகலம் அதை அப்படியே தான் வச்சுக்க போகிறேன். பட்டு ஷோல்டரோட அகலத்தை மட்டும் நான் கொஞ்சம் எச்சு பண்ணிக்கணும், அப்போ தான் இந்த ப்ளவுஸை போட முடியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளமும் இந்த மாதிரி ப்ளவுஸில் இருக்குது. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் லைனிங் வெட்டிட்டேன், ப்ளவுஸ் மேலே போட்டு வச்சுருக்கேன், இருங்க காட்டுறேன். ஃபஸ்ட்டு கை காட்டிடுறேன். நான் கையெல்லாம் அதில் இருக்கிற டிசைன்லாம் நான் கண்டிப்பாக தைக்கல, அது தைக்கவும் முடியாது. அவங்க கையோட அகலம் வந்துட்டு எவ்வளோனா, கீழே வந்து ஆம்கோலே 10 இன்ச்சு, கை சுற்றல் வந்துட்டு 15.5. இதில் பாருங்கள் கைக்கு பெரிய ஜாயிண்ட் வரும், பெரிய பெரிய ஜாயிண்ட் வரும். ஸோ அப்படிங்கிறப்போ அங்கே பார்த்தீங்களா ஓரத்தில் இருந்துச்சு, அப்போ எப்படின்னா கையில் நடுவுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து ஜாயிண்ட் தெரியும் அசிங்கரமாக. அதனால் கண்டிப்பாக அந்த டிசைன்லாம் வராது. நான் பார்டரை வந்துட்டு கைக்கு வர மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து நெட்டாக வெட்டி எடுத்துக்கலாம், அப்புறம் அண்ணன் ஒட்டு போட்டு இது பண்ணிப்பாங்க. இப்போ என்ன பிரச்சனை பாருங்கள், நான் வந்துட்டு ப்ளவுஸை வந்து கரெக்டாக அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி நல்லா மடித்து போட்டிருக்கேன். அதான் இந்த மாதிரி சரியாக மடிச்சிருக்கேன். இப்படி சரியாக மடிக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இருங்க இங்கே காட்டுறேன், தெரியுதுங்களா? இது பாருங்கள், இது உள்ளே இருக்கிற பீஸு, இது மேலே இருக்கிற பீஸு தெரியுதா? அடி பீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட ஒரு 2 இன்ச்சுக்கு பக்கம் வந்துட்டு அடியில், அதாவது முன்ன பின்ன இருக்குது, கரெக்டாக எக்ஸாக்டாக இல்லை, ஸோ முன்ன பின்ன இருக்குது. இப்படி இருக்கிறப்ப நீங்கள் எப்படி வந்து மறுபடியும் ஃப்ரண்ட் பார்ட்டு போடுறப்ப உங்களுக்கு எப்படி எக்ஸாக்டாக இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் சின்ன சைஸ் பாடியாக இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக இந்த மாதிரி பெரிய பாடிக்கு இது ரொம்ப 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 கஷ்டம். இதில் வந்துட்டு கைக்கு டிசைன் வரலன்னு தயவு செய்து கேட்கக்கூடாது யாருமே. ஸோ நீங்கள் டெய்லர் பார்க்குறீங்கன்னா உங்கள் கஸ்டமர்கிட்ட இதெல்லாம் தெளிவாக சொல்லிடுங்க. ஏன்னா நம்ம ஒன்றும் எப்படி சொல்கிறது, நம்ம வரதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரிஸ்க் எடுத்து தைக்கலாம், அதுக்காக இல்லாததை போய் தைன்னு நம்ம எங்கிருந்து தைக்க, அவங்க டிசைன் கொடுப்பாங்க. இப்போ பாருங்கள், அங்கே 2 இன்ச்சு தள்ளி போட்டால் மட்டும்தான் இங்கே சரியாக வருது. துணியை 2 சரியாக ப்ளவுஸை மடிக்கிறப்போ இங்கே வந்து உங்களுக்கு இந்த டிசைன் வந்துட்டு கிராஸாக தெரியுது. ஸோ அப்படிங்கிறப்போ இதை எப்படி தைக்க முடியும்? யோசிக்கணும். இதெல்லாம் யாரும் கண்டிப்பாக கஸ்டமர் வந்து யோசிக்க மாட்டாங்க, டக்குன்னு கொடுத்துருவாங்க. நீங்கள் உங்கள் கஸ்டமர்கிட்ட தெளிவாக சொல்லுங்கள், இந்த மாதிரி டிசைன் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து தெளிவாக சொல்லிடுங்க, இந்த மாதிரி முன்ன பின்ன தாங்க இருக்கும், சப்போஸ் இந்த மாதிரி பத்தலைன்னா நான் இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணி தைப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக சொல்லிட்டு வாங்குங்க. இஷ்டமாக இருந்தால் கொடுக்கட்டும், வேண்டான்னா வாங்க, வேலி எங்கே வேணாலும் கொடுத்து இதை தைச்சிட்டு போயிட்டு போகிறாங்க, நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. தைச்சி போட்டு நாம் வந்து சங்கடப்பட்டுட்டுலாம் இருக்க முடியாது. சரிங்களா? ஸோ நல்ல வேலை. இதில் என்ன காமெடினா, ஒவ்வொன்றும் உயரம் பத்தாது, இது கூட பரவாயில்ல. எங்களது உயரம் எவ்வளோன்னு பாருங்கள், 15.5. ஸோ ஓரளவுக்கு இந்த ஓட்டையே அந்த பீஸ் கட் பண்ணி போடுவோம் பாருங்கள், அதுக்கு கொஞ்சம் தான் இதாக இருக்குது, அதை மடித்து அடிச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இப்படி ஒரு வேளை ப்ளவுஸோட உயரம் ஜாஸ்தியாக இருக்கிறப்ப சம்டைம் வந்துட்டு இது பத்தாது, அவங்க வந்து இன்னும் இறக்கி போட்டிருந்துருப்பாங்க. இப்படி இறக்கி போட்டாங்க அப்படின்னா நம்ம வைக்கிறப்ப ப்ளவுஸ் வந்து பத்தாமல் போயிடும், அந்த ஒரு பிரச்சனையும் இருக்குது. பட் நல்ல வேலை இதில் அது கிடையாது. இப்போ பாருங்கள், நான் வந்து கழுத்தோட அகலம் இப்போ தான் மாற்றி எழுதியிருக்கேன், உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியுது. ஃபஸ்ட்டு கழுத்தோட அகலம் பாருங்கள், 7 இன்ச் எழுதியிருக்கேன் நான் கீழே. இப்போ அதோட அகலம் 5.5 தான். பட் கீழே நல்லா ரவுண்டாக பெருசாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே வந்துட்டு ஷோல்டர் நான் பழசு 2.5 எழுதியிருக்கேன்,
இப்போ வந்து 1 இன்ச்சு சேர்த்து 3.5 வைக்கிறேன். இது எப்படி சொல்கிறதுனா நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் வைக்கிறேன். இது பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்குமானா கண்டிப்பாலாம் எனக்கு தெரியாது. ஸோ அதுக்கு நாம் பொறுப்பும் கிடையாது, சரிங்களா? ஸோ அதனால் எனக்கு இப்படி வச்சா கரெக்டாக இருக்குன்னு ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் நான் வைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ப்ளவுஸ் அவங்க போட்டுட்டு அவங்கள்ட்ட நான் கேட்பேன், ஃபோன் பண்ணியே கேட்பேன். அவங்க சொல்லிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன், சரிங்களா? இது ரொம்ப அர்ஜென்ட்டு, அதனால் கண்டிப்பாக இன்றைக்கே போயிடும். எப்படியும் நாளைக்கே நான் உங்களுக்கு வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு சொல்லிடுறேன். இல்லை இந்த வீடியோவோட கடைசிலே கூட நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கணும். ஷோல்டர் பெருசு பண்ணிக்கணும். எவ்வளோ பெருசு பண்ணணுங்கிறது அது எப்படி சொல்கிறது, அது உங்களோட ப்ளவுஸ் எப்படி இருக்குது அதை பொறுத்து தான் நம்ம பண்ணிக்கணும். எனக்கு அது கரெக்டாக எக்ஸாக்டாக உங்களுக்கு சொல்ல தெரியாது. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் இதை கட் பண்ணி தைக்கிறதுக்கு சார்ஜ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுறோம். அது பண்ணித்தான் ஆகணும். நாம் அப்புறம் சும்மாலாம் வந்து 3 மணி நேரம் இந்த துணியை வந்து நம்ம தைச்சிக்கிட்டு வந்துட்டுருக்க முடியாது. இதில் ஃப்ரண்ட்டில் பாருங்கள், நான் கொஞ்சம் தள்ளி போட்டேன் அப்படின்னா, இப்போ இது வந்து லைனிங்காக கொஞ்சம் தள்ளி போட்டோன்னா இங்கே பாருங்கள் உள் துணி வந்து இதாக இருக்குது. சரி இப்படி தள்ளிக்கலாம், அதை சரி பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஏற்றிந்தாத்தி வந்துடும். இதுவே பாருங்கள் எப்படி ஒட்டி ஒட்டி வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுவே ஏற்றிந்தாத்தியமாக வந்துடும். எப்படி போட்டாலும் ஒரு பக்கம் வந்து இது கிராஸ் வர்றது எக்ஸ்ட்ரா வர்றதான் இது, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த சைட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கீழே இது வரைக்கும் துணி வரணும், இங்கே ஒட்டு போடணும், சரிங்களா? ரொம்ப எனக்கு தெரியல எவ்வளோன்னு, பட் ஆனால் இந்த இடத்துலையும் வந்துட்டு கண்டிப்பாக ஒட்டு இருக்குது. உங்களுக்கு பாருங்கள் இந்த இடத்துல எவ்வளோன்னு தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அதனால் அண்ணா இங்கேயும் வந்துட்டு ஒட்டு போட்டுக்குவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, கஸ்டமர் பார்க்குறீங்கன்னா துணி பத்துச்சுன்னா மட்டும் தயவுசெய்து தைக்க கொடுங்க. பத்தாவது துணி கொடுத்து எங்களை சங்கடப்படுத்தாதீங்க. அதே மாதிரி நீங்கள் உங்கள் ப்ளவுஸ் கரெக்டான அதாவது சின்ன பாடியாக இருக்கீங்க பத்திக்கு அப்படின்னா கூட ஒரு வேளை கையில் இந்த மாதிரியெல்லாம் டிசைன் வராதுங்க அப்படின்னா சரிங்கன்னு ஒத்துக்கோங்க. இல்லை எனக்கு இதே தான் வேணும் அப்படின்னு தயவு செய்து முரண்டு பிடிக்காதீங்க. ரொம்ப ரொம்ப சங்கடம் எங்களுக்கு. ஏன்னா நீங்கள் தைச்சு பார்த்தா தெரியும், எல்லாமே ஈஸி கிடையாது. இங்கே எதுவுமே வந்து லைஃப்பில் ஈஸி கிடையாது. அதுவும் இந்த டெய்லர் வேலை ரொம்ப ரொம்ப மோசமான வேலை என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் நிறைய வேலை செஞ்சுருக்கேன். நான் பார்த்த ரொம்ப மோசமான வேலை எனக்கு தெரிஞ்சு இதுதான். ஸோ அதனால் இதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அவ்வளோதான். இதை தான் வந்து மெயின் அதை சொல்லலான் இருந்தேன். இதை நான் வந்து கையை வந்து நேராக வெட்டி எடுத்துக்கும். இது ஏகப்பட்ட ஒட்டு இருக்குது. ஸோ அதனால் அது போடுறது கரெக்டாக போயிடும். இருங்க லைனிங் காட்டுறேன் எவ்வளோ வந்து மீதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் எவ்வளோ சொல்லியிருந்தேன், 1:20 எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இருங்க ஒரு நிமிஷம், இது மேலேயே போட்டிருக்கேன், அப்படியே வந்து காட்டிடுறேன். தெரியுது பாருங்கள், இவ்வளவு அங்கே அவ்வளோ நீளம் இருக்குது, இங்கே இவ்வளோ இருக்குது. இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு அப்பா இவ்வளோ துணி மீதி ஆகுதா அப்படின்னு தோணும். இங்கே மீதியெல்லாம் ஆகவே ஆகாது. கைக்கு பெரிய பெரிய ஜாயிண்ட் வரும், சரிங்களா? அந்த ஜாயிண்ட்டுக்கு இது எவ்வளோ தூரம் தேவைப்படும். பட்டியும் இருக்குது. ஸோ பட்டிக்கு துணி வேணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட்லேயும் இந்த இடத்துல வந்து சைடில் ஜாயிண்ட் போடுற மாதிரி இருக்கும். அது பெரிய ஜாயிண்டில் தான், பட் அதுக்கு ஜாயிண்ட் வருது துணி வேணும், சரிங்களா? அப்புறம் பட்டிக்கு கை ஜாயிண்ட், இதுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு பீஸ் வேணும். நெக்குக்கு கிராஸ் பீஸ் அடித்து வைப்பாங்களே அதுக்கு, இது எல்லாத்துக்கும் சேர்த்துனா இது சரியாக போயிடும். நான் இவங்களுக்கு 1:20 எடுத்திருக்கேன், 7 இன்ச்சு கை நீளம், சரிங்களா? ஸோ உங்கள் கஸ்டமர் இப்படி இருந்தாங்கன்னா நீங்கள் லைனிங்கை வந்து சேர்த்து எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலெல்லாம் நம்ம ஒட்டு போடுறதுன்னு ஆகிப்போச்சு. அப்புறம் லைனிங்கே பத்தாது, எந்த துணியை வச்சு ஒட்டு போடுறது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயம் எல்லா டெய்லருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கஸ்டமர் பார்க்குறவங்க இதை புரிஞ்சுப்பீங்க நான் நம்புகிறேன். எல்லா டெய்லரோட சார்பாக தான் நானும் வந்து சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் டெய்லர் யாராவது இப்படி சொல்லியிருந்தாங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு தைச்சி கொடுத்துருவாங்க, யாருமே வந்து மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் இப்படி முடியாத பட்சத்தில் சொன்னால் கொஞ்சம் புரிஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத என்னுடைய எப்படி சொல்கிறது வேண்டுகோள், ஓகேங்களா? சரி, ஓகே. கண்டிப்பாக இதோட ஃபீட்பேக் என்ன, அதாவது கரெக்டாக இருக்குது ஷோல்டரு இதெல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத நான் வந்து அதுக்கப்புறம் இதோட எண்டில் கூட சொல்கிறேன், ஓகேங்களா? இங்கே பாருங்கள் கரண்ட் வேறு போயிடுச்சு, இருட்டு கட்டிருச்சா, கரண்ட் போயிடுச்சு. நம்ம வேலை எப்படி போகுது பாருங்கள், கன்றாவி. ஓகே, எப்படி பண்ணாலும் இது வந்து ரொம்ப இருட்டாக தான் தெரியுது. இது வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், தெரிஞ்சுக்குவாங்க, சரிங்களா? ஓகே, இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய். இப்போ பாருங்கள், இது வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. கழுத்து பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருந்த கழுத்தை நம்ம அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். கையுக்கெல்லாம் வந்துட்டு எந்த டிசைனுமே இல்லை, பார்த்திங்கன்னா மொட்டையை அப்படியே தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கு. அந்த கைக்கு ஒரு புட்டா கொடுத்துருந்தாங்கல்ல, அது எங்கே வந்திருக்கு பார்க்குறீங்களா? இருங்க, தெரியுதா? ரைட் சைடு ஷோல்டரில் அது வர மாதிரி கொஞ்சம் அப்படியே மேட்ச் பண்ணி ஓரளவுக்கு இது பண்ணிவிட்டு பரவாயில்ல. ப்ளவுஸ் வந்து சின்ன கை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பத்திக்கிச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப இதாக இல்லை. இன்னொரு புட்டை வந்து இந்த இடத்துல பட்டிக்கு வந்துருச்சு. அது வந்து ரைட் சைடில் ஒரு சாரீ மறைச்சிக்கும் இல்லையா, அந்த சைடு வந்துட்டு வேறு வழியே இல்லை, அப்படி தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கு.
இங்கே பார்த்தீங்கன்னா இருங்க தெரியுதா, சைடில் ஒட்டு வந்திருக்கு தெரியுதுங்களா, பாடியோட சைடில் அந்த பத்தாமல் இருந்துச்சுல்ல அதில் இங்கே மட்டும்தான் ஒட்டு வந்திருக்கு. நல்ல வேலை வேறு எங்கேயும் வரல. அவங்களுக்கு பட்டி கொஞ்சம் சின்னதாக தான் வரும். அப்புறம் கையிலேயே வந்துட்டு மேல் ப்ளவுஸில் வந்து உள்ளே போயிடும், எக்ஸ்ட்ரா பீஸில் போயிடும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. முன்கழுத்து மட்டும் அவங்க இறக்கும், ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்க்கல, இப்போ அவங்களுக்கு நான் வந்து ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு வந்து வாங்கிட்டு போக வந்துடுவாங்க கண்டிப்பாக. அவங்க நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி போட்டு பார்த்துட்டு சொல்லுப்பா, கழுத்து வந்து லூஸாக ஏதாவது இருக்க, பாடி லூஸாக இருக்கான்னு சொல்லுப்பா அப்படின்னு. சரிக்கா அப்படின்னாங்க. கண்டிப்பாக இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதையும் உங்களுக்கு நான் வந்துட்டு சொல்கிறேன், சரிங்களா? இப்போ அடுத்தது பாருங்கள், நான் அவங்களோட ஃபீட்பேக் வந்துட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குங்கக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து அவங்க சொல்லிட்டாங்க நல்லாயிருக்கு, கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு. பட் எனக்கு இன்னுமே வந்து ஒரு டவுட் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா சிலருக்கு வந்து மைல்டாக லூஸ் அப்படியெல்லாம் இருந்தால் கூட சொல்ல தெரியாது, இல்லை ஷோல்டர் மேலே ஏறி இருந்தது அப்படின்னா கூட பெருசாக சொல்ல தெரியாது. சரி பார்க்கலாம், அவங்களுக்கு அவங்க சாட்டிஸ்ஃபையாக இருந்தால் நமக்கு ஓகே தான், சரியா? ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு ப்ளவுஸ் கொண்டு வராங்க அப்படின்னா நீங்கள் முன்னாடியே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி அவங்க அப்படி ஒத்துக்கலைன்னா கூட இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க தனியாக. அப்போ அவங்கக்கிட்ட வந்து போட்டு காட்டுங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க, சரிங்களா? சரி ஓகேங்க, பாய். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்.